நேத்து நம்ம சேனல்ல வந்து விவோல இருந்து X80 Pro அப்படிங்கிற ஒரு புது ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. ஒருவேளை இது ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இது கூட வந்து விவோல இருந்து X80 அப்படிங்கிற இன்னொரு ஃபோன் லான்ச் பண்றாங்க. சோ இந்த விவோவோட X80 ஃபோன்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கறத லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம முதல்ல இந்த ஃபோன்ல இருக்க டிஸ்ப்ளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன்ல ஒரு 6.78 இன்ச்க்கான Full HD+ ரெசல்யூஷன் உள்ள E5 AMOLED HDR10 சப்போர்ட் உள்ள டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இதுல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேலும் வந்து 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் இருக்கு. அதாவது வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் X80 Proல இருந்துச்சு. இதுல நார்மலான 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். மற்றபடியாக 1000 நிட்ஸ் வரை இதோட பிரைட்னஸ் போகுது. MMC சப்போர்ட்டும் வருது. மேலும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்குறாங்க. ஆனா விவோட X80 Proல அல்ட்ராசோனிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. சோ இதுமே ஒரு நல்ல டிஸ்ப்ளே தான், குறை சொல்ற மாதிரி இல்ல. இதுவுமே ஒரு ஹை எண்ட் ஒரு டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. அதே ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன்ல ஒரு 3.05 GHz-க்கான ஆக்டா-கோர் ப்ராசஸர், அதாவது டைமென்சிட்டியோட 9000 அப்படிங்கிற 4 நானோமீட்டர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது வந்து ஓவரால் ப்ராசஸர் ரேங்கிங்ல பார்க்கும்போது ரெண்டாவது ரேங்க் பிடிச்சிருக்கு. அதாவது ஐபோன் ப்ராசஸருக்கு அடுத்தாப்புல இந்த ஃபோன் ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாலியோட G710 அப்படிங்கிற 10 கோர்ஸ் GPU கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ், கேமிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது போக வந்து நமக்கு ஆப்ஸ் ரன் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓவரால் ஃபாஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா நமக்கு X80 Proல பார்த்த ஸ்னாப்டிராகனோட 8 Gen 1 சிப்செட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கேம்ஸ்னா சரி, ஆப்ஸ்னா சரி, இதில் வந்து ஈஸியாக ரன் பண்ண முடியும். கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. அதே RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் வருது. RAM LPDDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. ஸோ இதுமே நல்ல ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மேலும் ஃபோன் வந்து Android 12 OSல ஃபன் டச்சோட 12 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மேலும் இந்த ஃபோன்லேயும் வந்து டுவல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் வந்து மைக்ரோஸ்டிக் கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. அதாவது X80 Proல நமக்கு 4 கேமரா இருந்துச்சு. இதில் வந்து ஒரு பெரிஸ்கோப் லென்ஸ் மட்டும் கட் பண்ணுறாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது சோனியோட IMX866 அப்படிங்கிற RGBW சென்சர். அதாவது உலகத்திலே முதலாக இந்த சென்சரோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இதுதாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த லென்ஸ் f1.75 ஆப்பர்ச்சர் வருது. LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் வருது. ரெண்டாவது கேமரா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX663 சென்சர் f2.0 ஆப்பர்ச்சர்ல வருது. மூணாவது கேமரா 12 மெகாபிக்சலுக்கான ஒரு 2x போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. 50 mm வரை ஃபோக்கல் லென்த் இருக்கு. இது சோனியோட IMX663 சென்சர் f1.98 ஆப்பர்ச்சர்ல வருது. இதுல 20x வரையும் சூப்பர் ஜூம் சப்போர்ட் இருக்கு. மேலும் வந்து ZEISS T-Star கோட்டிங் கொடுத்திருக்காங்க. இது போக ZEISS ஆப்டிகோட லென்ஸ், அது போக V1+ சிப்போட சப்போர்ட்டும் இருக்கு. இந்த V1+ சிப் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா லோ லைட் வீடியோஸ், அப்போ லோ லைட் ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது நல்லா இருக்கும் சொல்றாங்க. ஸோ வீடியோவில் லோ லைட்ல கூட ஈஸியாக ஷூட் பண்ண முடியும். இது போக XDR ஃபோட்டோ ஹை டைனமிக் ரேஞ்ச் சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் ஏஜி கிளாஸோட ப்ரொடெக்ஷனும் இதில் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், IP68 ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு போல USB Type-C ஆடியோ தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. வயர்லெஸ் சார்ஜிங் இதில் கிடையாது. மற்றபடியாக இந்த ஃபோனில் 5Gக்கான SNSA சப்போர்ட் வருது. இது போக 4G VoLTE சப்போர்ட்லாம் இருக்கு. மேலும் dual band GPS சப்போர்ட்டும் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. அது Type-Cல 3.2 Gen 1 போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்தபடியாக கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். விவோட இந்த X80 வந்து அர்பன் ப்ளூ அப்படிங்கிற ஒரே ஒரு கலரில் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 61,000 ரூபா வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் வந்து இது வந்து ஆக்சுவலான பிரைஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் எடுத்துகிட்டு வரும்போது என்ன பிரைஸ் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லான்ச்சுக்கு அப்புறம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது போக பைல லிங்க்ஸும் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் இந்த விவோட X80 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ X80 Pro கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் சீப்பான பிரைஸ்க்கு இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஒருவேளை இதோட அப்கிரேடான வெர்ஷன், அதாவது விவோட X80 Pro பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா அதில் பலவிதமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபோனோட லிங்க் வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்களுக்கு நன்றி, வணக்கம்.